அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இதுவரைக்கும் கடக ராசியில், அதாவது உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு, அதாவது குடும்பம் மற்றும் தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைய இருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த கிரக பயிற்சி ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை இந்த சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணவிருக்காரு இந்த செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கை மற்றும் மனோ உறுதியை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த கிரக பயிற்சி, இந்த இடமாற்ற நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். எந்த நிலையிலும் தன்னுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மாறாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் இந்த கடகராசிக்காரங்க தான். கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே தேவையில்லாத சில மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க. எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலைங்க. எதனால் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கவே முடியலைங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணங்க. ஆனால் இன்றைக்கி ஏன்டா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம், ஸோ ஒரு வேளை நம்ம பண்ணது தவறா அப்படின்னு சொல்லி நானே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகளுங்க, கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள், இருக்கக்கூடிய வேலையை இழக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், பார்த்துட்டு இருந்த தொழிலையும் சரியான விதத்தில் பார்த்துக்க முடியலைங்க. குடும்ப உறவினர்கள் எல்லாம் இழந்துட்டு இன்றைக்கி தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய குறையாகவே இருக்குங்க. யாருக்கு எந்த விதத்துலேயும் கெடுதல் அப்படிங்கிறது பண்ணதில்லை. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்ச எந்த விஷயமும் சரியாக நடக்கலை. கரெக்டான நேரத்தில் ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்கலைங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறத எனக்கு அமையலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்ததுக்கான காரணங்கள் என்ன? ஏதாவது ஒரு கிரக பயிற்சிகள் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இதுவரை நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதும். ஸோ இது வரைக்கும் வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்ததுங்க. கரெக்டான விதத்தில் வேலை அப்படிங்கிறது ஒன்று அமைஞ்சதுன்னா நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்னோடய லெவலே வேறு. ஸோ வேலையில் நிறைய பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு கரெக்டான வேலை அப்படிங்கிறது அமையவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நினச்ச மாதிரி நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வேலையில் சேர்கிறதுக்கு கூட நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குங்க. ஏன்னா அந்த வேலையில் சேர்ந்துட்டா போதும் என்னோடய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்னு நினைக்கிறவங்க கரெக்டான டைமில் அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியாமல் இருந்திருக்குங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடியது. புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய வேலையில் கரெக்டாக ஜாயின் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கிறவங்க கூட இந்த வேலை மாற்றத்திற்கு உண்டான சில ரீசன்ஸ் அப்படிங்கிறது வருங்க. இதை விட அதிகமாக சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கலாம். இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இல்லை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதோ, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றம் பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்குவீங்க. இதனால் உங்கள் சேலரி அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே நேரத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. வார்த்தையில் தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்போது. ஸோ வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு வேலையே இல்லைங்க, ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், இங்கே பண்ணுற வேலைகள் எனக்கு சரியாக செட் ஆகலை, கொஞ்சம் காலங்கள் வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ போய் வேலை பார்த்தோன்னா கூட கண்டிப்பாக இது ஒரு நல்ல சேலரி, நல்ல வருமானத்தை ஈட்டி அது மூலமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது
கண்டிப்பாக ஏற்கப்படுங்க. ஸோ தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாமே டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. எனக்கு குடும்பத்தில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. நான் பண்ணுற பிஸ்னஸ்ஸு கரெக்டான விதத்தில் சக்ஸஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் என்னால் என்னுடைய சுய உழைப்பால் சொந்த காலில் நிற்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஆனால் இந்த பிஸ்னஸ் கரெக்டான விதத்தில் போக மாட்டேங்குது. நான் பண்ணுற பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக இருந்தது தாங்க. எல்லாருமே பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல வெற்றி அடையும். நான் பண்ணும்போது மற்றவங்க சொன்னது ஓகே இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா முயற்சியும் எல்லா எஃபர்ட்டும் போட்டேன். ஆனால் இதனால் வந்து பெரிய லாஸஸ் மட்டும்தான் இருக்குது. பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போது. இது வரைக்கும் மந்த நிலையில் இருந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. நிறைய சேஞ்சஸை கொண்டு வருவீங்க. பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பிஸ்னஸை நல்ல லெவலில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நடந்துட்டால் போதுங்க. ஏன்னா கரெக்டான டைமில் ஒரு நல்ல எஜுகேஷன் அப்படிங்கிறது முடிச்சுட்டுங்க. நல்ல ஒரு வேலையில் சேர்ந்தாச்சு. வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே இருக்குது. இந்த திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் நடந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. ஏன்னா எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருங்க அப்படின்னு. ஆனால் நானும் பார்க்காத அலைன்ஸ் கிடையாது. நிறைய அலைன்ஸ் பார்த்தாச்சுங்க. எல்லாம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்குங்க. வரக்கூடியது வந்து ராகு கேது ஜாதகமோ இல்லை செவ்வாய் தோஷமோ வந்து இதனால் இது வந்து மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் திருமண லெவலுக்கு கொண்டு போயாச்சுங்க. திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கூட திருமணம் நிறைய பேர்த்துக்கு நின்று போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிச்சயமாக ரொம்ப நாளாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாக போதுங்க. கூடிய விரைவில் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தது அந்த கணவன் மனைக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இல்லைங்க. ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கக்கூடிய நிலைகள் கூட இல்லை. தானாக விருப்பப்பட்டு தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஏன்டா இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலையில் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. இதே நிலை கொண்டு போயிட்டு இருந்தோன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. இப்போவே ஒரே வீட்டில் இருந்தாலும் ரெண்டு பேருமே சரியாக பேசிக்கிறதில்ல. ஒரே வீட்டில் இருந்தாலுமே ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கிறோம். இந்த நிலையெல்லாம் எப்போ தாங்க மாறும்? எங்களுடைய நிலைகள் எப்போ தான் சகஜமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா எல்லாரும் மாதிரியும் ஒரு சகஜமான வாழ்க்கையை எங்களால் வாழ முடியலையே. இதனால் வந்து குழந்தைங்களுடைய முன்னேற்றத்திலையோ குழந்தைங்களுடைய கல்வியிலையோ அவங்களுடைய ஆரோக்கியத்திலையோ எங்களால் கவனம் செலுத்த முடியாமல் இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க. அடுத்ததாக இந்த சண்டை சச்சரவுனால் எங்களால் வந்து சரியாக ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியலைங்க. ஒரு வேலைக்கு எங்களால் சரியான விதத்தில் போக முடியல. ஸோ இவ்வளோ குழப்பங்கள் எங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த நிலை மாறுங்க. குடும்பஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய பயிற்சி நடக்கிறதுனால இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. புத்திரர் இல்லாத திருமண தம்பதிகளுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ 5ஆம் இடத்திற்கான அதிபதி, அதாவது புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர இடத்திற்கான ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி அடையும் போது இது வரைக்கும் வந்து குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. இப்போ தான் வந்து கரு உருவாயிருக்குங்க. இது ஒரு நல்ல விதமாக நமக்கு ஆரோக்கியமாக வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி தனியால் நின்று போராடிட்டுருக்கேன். இந்த தனியால் நின்று போராடுறதுனால எனக்குன்னு சில அமைப்புகள் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணுங்க, வண்டி வாகனம் இருக்கணும்னு முயற்சி. ஸோ இது வாங்கணுங்கிறதுக்கு இதை கட்டணும் அப்படிங்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. அதுக்குண்டான பணம் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் வரலன்னு சொன்னால் கூட இந்த காலகட்டங்களில் தனம் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் இந்த பயிற்சி நடக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு உண்டான பணமோ இல்லை வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான தொகைகளோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு உதவியாக எதிர்பார்த்த இடத்துலேருந்து வந்து சேருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க.
ரொம்ப நாளாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்க போகுது. ஸோ குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டுங்க, கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இதுவரைக்கும் இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. தான் நினச்சபடி ஒரு கல்வியை கற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. ஸோ இது வரைக்கும் நீச்சமாக இருந்து சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருப்பாருங்க. வீடு கட்டுறதுலையோ, வண்டி வாகனம் வாங்கக்கூடியதோ, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் தடைப்பட்டு இருந்திருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள், இந்த மாதிரி தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.